தமிழ் இனிது எளிது. கணினி மூலம் தமிழ் எழுத்து பயிற்சியை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வாறு அறிமுகம் செய்யலாம் என்பதை இப்போது நாம் காண்போம். இங்கே எழுத்து பயிற்சி செய்வோம் என்று ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த இணையதளத்தினுடைய இணைப்பை நான் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடுறேன். அது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எழுத்து பயிற்சி செய்வோம்க்கு இப்போது செல்வோம். இதில் உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18, எல்லா உயிர்மெய் எழுத்துகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்போ எளிமையாக்கிறதுக்காக இந்த நேர்கோட்டு எழுத்து டாங்கிற எழுத்தை நான் எடுத்துக்கிறேன். அந்த எழுத்து இங்கே தெரியுது. இதில் நான் எழுதலாம். எழுத அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் கணினியை பயன்படுத்தி எழுதுகிறேன். இது கை தொலைபேசிலையும் வேலை செய்யும். பிள்ளைகள் விரல்களை பயன்படுத்திய எழுத்தை எழுதலாம். அழிக்க ஏதாவது ஒரு பாகம் தவறாக இருந்துச்சுன்னா அழித்து விட்டு திரும்பவும் எழுதலாம். இல்லாவிட்டால் முற்றாக அழித்து விட்டும் திரும்பவும் எழுதலாம். இதை கொண்டு பல வகையிலையும் பிள்ளைகள் பல எழுத்துக்களை அவங்க ரெகுலராக எழுதி பழகலாம். வண்ணங்களை மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு எளிமையான முறையில் நீங்கள் தமிழை எழுத கற்றுக் கொடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த இணையதளத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி.